ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இந்த வீடியோவில் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எம்டி சால்னா ஏற்கனவே நான் வெஜ் பிரிஞ்சி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 3 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், மிளகு, 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 மூடி தேங்காய். இதை நல்லா போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கசகசாவை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைக்கிற நேரத்துக்கு கொஞ்சோண்டு சுட தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுண்டு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ பொன்னிறமாக வதங்கிடுத்து. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நிறையா சேர்த்தினா தான் இந்த டிஷ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிண்டு 2 தக்காளி பழத்தை நான் இங்கே நறுக்கி வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி புதினா தழை இதை போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். இந்த டிஷ்க்கு புதினா ரொம்ப மெயின். புதினாவும் கொத்தமல்லி தழையும் கண்டிப்பாக சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் துளியோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவில் உள்ள ரா ஸ்மெல் நல்லாவே போகும். இது ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதித்து முடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ தூரம் தண்ணி, அந்த கிரேவி திக்னஸ் நம்ம கசகசா தேங்காய்லாம் அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே வரும். தேவையான அளவு தண்ணி விட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். நாங்கள் இந்த எம்டி சால்னாவை வெஜ் பிரிஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிரேவி ரெடி ஆகிடுச்சே. ஸோ நம்மளோட எம்டி சால்னா சுட சுட ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு ஆப்டாகவே இருக்கும். பரோட்டா கூட இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.